ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா சண்டே ஸ்பெஷல் சிக்கன் தலை சமைக்க போகிறோம். சூப்பராக செம்மையாக சமைக்கலாம். சண்டே ஸ்பெஷல் எவ்வளோ சூப்பராக சமைச்சிருக்கோன்னு பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரம் சூடாகிடுச்சு. ஆயில் போட்டுக்கோங்க. நாங்கள் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவையான நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். தேவையான பட்டை வகை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி இந்த மாதிரி பட்டை வகை யூஸ் போட்டுக்கோங்க. பட்டை வகை நல்லா வதங்கட்டும். நல்லா நேரம் மாறினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா கிண்டி விடுங்க. எந்த வதங்கணும் நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லாயிருக்கும். அடுத்து பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து தக்காளி போட்டு தக்காளி வதங்குறதுக்காக லைட்டாக சால்ட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வதங்கும். ஆமாம், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்ச கோழி தலையை போடுங்க. சிக்கன் தலையை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஸோ நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. எந்தளவுக்கு க்ளீன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வதக்கி விடுங்க. மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் திருப்பி செட்டிநாடு மசாலா போட்டு அடுத்து மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுத்து லைட்டாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். நல்லா வதங்கிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்குங்க. தேவையான அளவு என்ன தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணியை சேர்த்துக்கோங்க. அடுத்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துடணும். அதுக்கப்புறம் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 1/2 hour நல்லா வேக விடுங்க. வேக வந்து பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. கொஞ்சம் வற்றினதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்க வேண்டியதாக. கொதிக்கும்போது லைட்டாக கருவேப்பிலை போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டும் சுவையும் அந்த மனமும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா குக் ஆகிருச்சு. ஆமாம், ஓரளவுக்கு நல்ல பதமாக வந்துருச்சு. நீ கொத்தமல்லியை போட்டு நம்ம இறக்க வேண்டியது தான். சூடான சுவையான சிக்கன் தலை ரெசிபி ரெடி. கொத்தமல்லியை போட்டு இறக்கி வச்சுருங்க. சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்களா, எப்படி செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன் தலை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இலையை போட்டு தண்ணியை தெளித்து சாப்பாடு எடுத்துக்கும் பாருங்கள். பார்க்கும்போதே டெம்ப்ட் ஆகுது. நாட்களில் எச்சி ஊறுது நமக்கு. அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பார்த்தாலே சாப்பிட்ணும் போல ஆசையாக இருக்குது. தலை விரும்பி சாப்பிட்றவங்க இந்த மாதிரி சாப்பிடுங்க. பாருங்கள், தலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப சூடு, அதான் ஒன்றுமே பண்ண முடியல, கையில் எடுக்க முடியல. பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. செம்ம டேஸ்ட், சூப்பராக குக் ஆகிருக்கு. சண்டே ஸ்பெஷல்னால இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸ்மெல் அப்படியே மூக்கு தொலைக்குது. பயங்கர சூடு, ஒன்றுமே பண்ண முடியல. ஒப்பா, ஒரு தலையை எடுத்து லைட்டாக மேலே அப்படியே அந்த டாப் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்திங்கன்னா முட்டை எப்படி உரிச்சோன்னா எப்படி இருக்கும் உள்ளே, அந்த மாதிரி இருக்கும் அதோட மூளை. பார்த்திங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா. தலை பிரியர்களுக்கு மட்டும்தான் அதோட அருமை தெரியும். இதுதான் மூளை பாருங்கள். தலை சாப்பிட்றவங்களுக்கு தான் அதோட டேஸ்ட்டு தெரியும். எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியல, பட் நாங்கள் திரும்பி பாருங்கள். அவ்வளோதான். பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருக்கும். அப்படியே சாப்பிடும்போது உள்ளே அப்படியே மாவு மாதிரி கலந்து சூப்பராக இருக்குது. பாருங்கள், டேஸ்ட்டு எல்லாம் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செட்டிநாடு சிக்கன் மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸி தான் தலை சாப்பிட்றது. தலை சாப்பிட்டு பழக்கம் உள்ளவங்களுக்கு தான் அதோட டேஸ்ட் புரியும். பெரும்பாலும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், ஒரு தலை சாப்பிட்றதுக்கு டைமிங் அவ்வளோதான், ஒரே செகண்ட் தான். அப்படியே வாய்க்கில் போனோன்னா அப்படியே அந்த என்ன சொல்கிறது மைசூர் பா மாதிரி அப்படியே கரைஞ்சிரும் உள்ள எல்லாமே.